சனி வந்து மந்த கிரகம், தேக்க கிரகம்னு சொல்றோம். புத்தியை மழுங்கடிக்கிறது, புத்தியை மந்தப்படுத்துறது, நாங்கெல்லாம் படிக்காத மேதையாக்குன்னு வீட்டுல பேசுறது, படிச்சு என்ன ஆக போறோம் அப்படிங்கிறது, வண்டி வாகனங்களை பார்த்தா அதீத விருப்பம் ஏற்படுறது, லாரி மோட்டார் இரும்பு மேல ரொம்ப ஆர்வம் ஆசைகள் வர்றது, என்னடா அவன் வாழ்க்கையில லட்சியம் நட்டா நான் டிரைவர் ஆகுறது லட்சியம்னு சொல்றது, இப்ப படிச்சு நீ பெரிய ஆளாகி நீ நல்ல நிலைமைக்கு வரணும்பா அப்படின்னுட்டா அன்னைக்கு பாத்துக்கலாம்ப்பா அப்படிங்கிறது. இந்த மாதிரி தகப்பனாருக்கும் தாயாருக்கும் எதிர்துருவமாக பேசுறது. ஸ்கூல்ல வாத்தியாருக்கு கூப்பிட்டா ஏற்கனவே அறிவுல டஃப் கொடுத்த பிள்ளை வாத்தியாருக்கே சேட்டையில டஃப் கொடுக்குற மாதிரி, என்னடா அப்படியே அம்பி மாதிரி பக்குவமா இருந்த திடீர்னு அந்நியனா மாறிட்டா அப்படின்னு வாத்தியார் கேட்கிறோம். அப்படியே அந்த ரெமோவா மாறுற கேரக்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா பூரட்டாதியில பிறந்து குரு திசைக்கு அடுத்து சனி திசை நடக்கும்போது அப்படியே குரு திசையில எண்ணெயை அப்படியே வலிச்சு சீவி அப்படியே பொட்டெல்லாம் வச்சு பவ்யமா போன குழந்தை அப்படியே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு அந்த சனி திசை நடக்கும்போது இன்னைக்கு இருக்க புள்ளிங்க கட்டிங்கெல்லாம் அந்த சனி தான் கொடுக்குறாரு. அப்ப அந்த சனி பகவான் வந்து உங்களுக்கு எதிர்துருவமாக குடும்பத்திற்கு, படிப்புக்கு, தன்னுடைய எதிர்காலத்திற்கு ஆப்போசிட்டான விஷயங்களை புரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு இளமையிலேயே சனி திசை கொடுத்து விடுகிறது.